ஜோக்கர் படத்துடைய பாகம் 2 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். டிசி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய வெறி கொண்டு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. மிகப்பெரிய தோல்வி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. என்னென்ன எதிர்பார்த்து அந்த படத்துக்கு போனாங்களோ எல்லாருக்கும் ஏமாற்றமா தான் அமைஞ்சிருக்கேன். டிசி ஃபேன்ஸுங்களே இந்த படத்தை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வரவேற்பு கிடைச்ச ஒரு திரைப்படமா இந்த ஜோக்கர் படத்துடைய பாகம் 2 மாறி இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் தியேட்டர்லயே தமிழ்ல வர வேண்டியது அபிஷியலாவும் சொன்னாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க நம்புறேன். அபிஷியல் தமிழ் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா கடைசியில படத்தை பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. படமா இருந்தா பரவாயில்ல, படம் ஃபுல்லா மியூசிக்கா போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களாமா, என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க. சரி, இந்த ஜோக்கர் படத்துடைய பாகம் 2 பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்போ டிஜிட்டலா ஓடிடில ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க, ஆனா இப்போ வேற மாதிரி வரப்போகுது. அதாவது HBO மேக்ஸ்ல இந்த படம் எப்ப ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரத்துல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஸ்ட்ரீம் ஆகிற அதே சேம் டே நமக்காக இங்க ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ சினிமால தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லா லாங்குவேஜுக்குமே டப் பண்ணி இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது தியேட்டருக்காக டப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம ஜியோ சினிமா தான் இந்த படத்தை டப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த டப்பிங்ல அந்த படத்தை பார்க்காமலே இருக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்லயே யாராலும் பார்க்க முடியல. இதுல நம்ம ஜியோ சினிமாவுடைய டப்பிங்ல அந்த படத்தை பார்க்கறதுக்கு போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஹாட் ஸ்டார் உள்ள வந்ததுனால மேபி அவங்க ஹாட் ஸ்டாரோடைய டப்பிங் டீம் கிட்ட கொடுத்து இந்த படத்தை டப் பண்ணாங்கன்னா, அதாவது டப் பண்ணாம இருந்து இப்போ ஜியோ சினிமா தான் டப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி கொடுப்பாங்க. இல்ல எப்பயுமே பண்ற நம்ம ஜியோ சினிமாவுடைய டப்பிங் டீம் தான் இந்த படத்தை டப் பண்ணுது அப்படின்னு சொன்னா மகா கேவலமா இருக்க போகுது. அது மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனா இன்னும் இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. HBO மேக்ஸ் மட்டும் தான் இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிசம்பர் 13 அப்படின்றது. ஜியோ சினிமா தரப்புல கூடிய விரைவில் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.